launch of the Sail Singapore chapter. Ladies and gentlemen, let's welcome Sail Singapore chapter to our Lion City, Singapore. Feminine சிங்கப்பூரில் அதிகாரப்பூர்வமாக இன்று திறக்கப்படுகிறது. And this signifies the legal and strategic commitment between the brand and its new Singapore home. Congratulations to the entire team. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்ப்ளி சுபா vlogs. நான் சிங்கப்பூரில் ஒரு ஈவெண்ட் அட்டென்ட் பண்ணினேன். இந்த ஈவெண்ட்டை எடுத்து உங்களுக்கு vlog-ஆ ஷேர் பண்ணுறது மூலமாக பார்க்குற வியூவர்ஸ்க்கு என்ன லாபம் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு வந்துடும். அப்புறமா தான் யோசிச்சுட்டு வீடியோவே எடுக்க ஆரம்பிப்பேன். என்ன ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செயல் அவங்களோட சிங்கப்பூர் சாப்டர் லான்ச் பண்ணினாங்க. இங்கே பிஜிபி ஹாலில் நவம்பர் 7th இந்த ஈவெண்ட் நடந்தது. நிறைய கெஸ்ட் ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. அது யார் யாருன்னு நீங்கள் அப்படியே vlog-ல பார்ப்பீங்க. என்னது இது செயல் அப்போவே ஒரு ஷார்ட்ஸாகவும் ரீலாகவும் ஷேர் பண்ண சுபா, செயலே அழகுன்னு ஒரு ஈவெண்ட் நடக்குது. ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கீங்க, இல்லை உங்கள் பிஸ்னஸை க்ரோ பண்ணணுன்னு நினைக்கிறீங்க, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, ஏதாவது ஒரு சின்ன தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கான கைடன்ஸ்க்கு இந்த ஈவெண்ட் அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னு நிறைய பேர் அங்கே வந்து என்னையும் பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் சுபா, இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் மூலமாக தான் தெரிஞ்சு நான் ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கேன்னு ரொம்ப தேங்க்ஸ் என்னை வந்து மீட் பண்ணி பேசினதில். இப்போ பார்க்குற வியூவர்ஸ், நீங்கள் இந்த மாதிரியான ஐடியாலாம் வச்சுருக்கீங்க, பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்குது அப்படின்னா என்ன தான் பண்ணுறாங்கப்பா இவங்க, என்ன செயல்ங்கிறாங்க, ஒரு செயலையும் காட்ட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, செயல்ங்கிறது ஒரு நெட்வொர்க்கிங் பிளாட்ஃபார்ம். ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணுறாரு, அவருக்கு வந்து இன்னொருத்தரோட பழக்கம் இருக்குது, அவரும் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருக்கார், அவருக்கு இன்னொருத்தரோட பழக்கம், அவரும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இவங்களை எல்லாரையும் கனெக்ட் பண்ணுற ஒரு கம்யூனிட்டி தான். எதுக்கு இப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு ஒரு ஐடியா இருக்கும், ஆனால் அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு தெரியாது. இல்லை பிஸ்னஸ் பண்ணலான்னு நினச்சி ஆரம்பிச்சிருப்போம், ஒரு இடத்துல ஸ்டக்காகவும், அதை ஃபர்தராக எப்படி மூவ் பண்ணுறதுன்னு தெரியாது. இல்லை பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்போம், ஆனால் வளர்ச்சியே பார்க்குறதுக்கு பல வருஷம் ஆகிட்ருக்கோம். யார்கிட்டயா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கவங்ககிட்ட ஒரு ஐடியா சொல்லுங்களேன், ஒரு டிப்பு சொல்லுங்களேன், எப்படி நீங்களாம் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்கன்னு போய் கேட்டிங்கன்னா ஒரு டிப்பு இல்லை, அரை டிப்பு கூட சொல்லித்தர மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற உலகத்தில் இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டியில் ஒரு மெம்பராக நம்ம இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை கைட் பண்ணுவாங்க ப்ராப்பராக. அதை தாண்டி நிறையா ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. மாஸ்டர் கிளாஸ் அன்டில் 2025 டிசம்பர் வரைக்கும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கான லிங்க்கில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கனாவே அந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும், என்ன மாதிரியான விஷயங்களை ஷேர் பண்ணுறாங்க, நம்மளோட டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் எப்படி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. இதை தாண்டி நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபோடையோ இல்லை விமனோட கனெக்ட் ஆகிக்கணும், லைக் மைண்டடாக கனெக்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்கனாலும் விமன்ஸ் விங்குன்னே தனியாக ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுலேயும் நீங்கள் கனெக்ட் ஆகிக்கலாம். இந்த செயல் சாப்டர் லான்ச் அன்றைக்கே ஃபெமினைன் ப்ராடக்ட் லான்ச்சும் நடந்தது. சிங்கப்பூரில் இனிமேல் ஃபெமினைன் ப்ராடக்ட் வந்து அவைலபிளாக இருக்கும். இந்த ஈவெண்ட்டுக்கு நான் போனதே என்னோட நெட்வொர்க்கிங் தான் ஒரு ரீசன் நான் சொல்லுவேன். எனக்கு யூடியூப் மூலமாக பழக்கமான சரண்யா செயலோட செக்ரட்டரி, இங்கே சிங்கப்பூர் சாப்டரோட செக்ரட்டரியாக இருக்கிறதுனால அவங்க தான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அக்கா முடிஞ்சால் வாங்கக்கா, இந்த ஈவெண்ட்டுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன்னு. ஸோ அப்படி தான் அந்த ஈவெண்ட்டை என்னால் அட்டன் பண்ண முடிஞ்சுது. என்னால் 10 பேருக்கு இந்த விஷயத்தையும் ஷேர் பண்ண முடிஞ்சுது. இதுக்கு மேலேயும் பேசி போர் அடிக்காமல் ரங்கராஜ் பாண்டே அவரோட ஸ்பீச் மட்டும் கொஞ்சம் அங்கங்கே கிளிப்பிங்காக தான் ஆட் பண்ண முடிஞ்சது, ஃபுல் ரெக்கார்டிங் பண்ண முடியல. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். செயல் அப்படிங்கிறதுனால டக்குன்னு செயல்படுத்த முடியுமா? நான் செயல்பட தாமதமாகி நீங்க பின்னாடியா செயல்பட்டீங்க அப்படின்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வந்து ஹியூஜ் கிரௌட். நான் ஸ்டூடியோவில் தனியாக கேமரா பார்த்து பேசிட்டு இருக்கிறேன். நீங்க வணக்கம் நண்பர்களே சொல்லும்போது எதிர யாரும் மாட்டேங்கிறீங்க, கேமரா மட்டும் பண்ணேன். அவர் 20 நிமிஷம் சாரி போய் அட்லீஸ்ட் பேச எல்லாரும் கிளம்பிடுவோம். இன்னும் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா பத்த வச்சது பெண்கள். எல்லா திருமணமான ஆண்களுக்கும் தெரியும், பத்த வச்சதிய பரட்ட அப்படின்னு தலைவர் தப்பா சொல்லிட்டாரு. தலைவி வந்து பத்த வச்சாங்கன்னா அப்படி வந்து ஜோதி அப்படியே பியூட்டிஃபுல்லா இருக்கும்.
நம்ம என்ன செய்யும் தஞ்சாவூர் எவ்வளவு நேரம் ஆளு இல்லாத தீக்கிரல டீ அதுன்னு யோசிச்சுட்டே இருக்கு. பேசுற ஒவ்வொருத்தரும் நல்லா பேசிட்டே போறாங்க. தத்தா வந்து புளிய கரைச்சு கூட ரங்கராஜ் பாட்டு தான் எங்களுக்கு தேவையில்லை. நாங்க வந்து ஹாலோகிராம்ல நாங்க பேச வச்சுக்கிறோம். யார் காசு கொடுப்பா எனக்கு எனக்கு யாரும் கொடுப்பாரு பார்த்தா சரி பரவாயில்ல விடுங்க அதுக்கு 5-10 வருஷம் ஆகும் அதுக்கு ஏதாவது சமாளிக்கணும் பார்த்தா கணேஷ் சார் அப்படி பேசுறாரு. ரொம்ப ஆச்சரியமா போச்சு. அவர் வந்து ஒரு ஆக்டர் நினைச்சிருந்தோம். ஒரு ஸ்டேஜ்ல வந்து எவ்வளவு அழகா கட்டி போட்டு எவ்வளவு டெலிவரி பாத்தீங்கன்னா அஜித் சார் கேட்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அது உள் உணர்வு அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல அப்படின்னு ஷார்ப்பா அதாவது அது பியூட்டிஃபுல்லா அது வந்து டெலிவரி பண்ணாரு. நேற்று நான் ஒரு பிலிம் ஷூட்ல நடிச்சிட்டு இருந்தேன். பக்கத்து செட்ல வந்து அர்ஜுன் சார் அங்க இருந்தாங்க. நான் அங்க இருக்கிறேன்னு கேள்விப்பட்டு சார் வந்தாங்க. எனக்கு ரொம்ப நாள் நல்ல பழக்கம், ரொம்ப பிரியம், எனக்கு அவர் மேல பெரிய மரியாதை. அவர் வந்துட்டு அந்த காஸ்டியூம் இருந்ததை பார்த்துட்டு என்ன பாண்டே சார் ஒரு ஃபுல் ஆக்டர் மாதிரி ப்ரொஃபஷனல் ஆக்டர் மாதிரியே மாறிட்டீங்க அப்படின்னாரு. நான் உடனே இல்லை நம்ம என்ன சார் செய்யறது ஆக்டருக்கு போற அரசியல்வாதியா மாறிட்டாங்க. அப்ப நம்ம என்ன அது மாதிரி வந்து இங்கே பார்த்தா கணேஷ் வெங்கட்ராமன் சார் நம்ம வேலைக்கு உழவு வச்சுக்காரு. எத்தனை நேசம் தான் போறது நமக்கு தெரியல. அவர் வந்து மல்டி டைமென்ஷனல் பர்சனாலிட்டி, நம்ம மல்டி டிசார்டர் பர்சனாலிட்டியா மாறி புதுக்கோட்டை பாரதி சொல்ல வேண்டியதே இல்லை. வந்து ரொம்ப அருமையான தமிழ் பேச்சாளர். அது வந்து உங்களுக்கு தெரியும். நாங்க கார்ல வரும்போது நாங்க நிறைய ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். திரு ராமலாம் வந்து இருந்தாங்க. அவங்களுடைய தமிழ் வந்து அவங்க அப்பா விதைச்சது. அது வந்து ரொம்ப தலைமுறையா ஒரு முறை ஒருத்தருக்கு வெற்றி வாய்ப்பு வந்தால் அது அவருடைய திறமையாளர் அப்படின்னு அவர் நினைச்சிருந்தார். 2 முறை வந்தா 3 முறை வந்தா தொடர்ந்து வெற்றி பெறக்கூடிய ஒருவர் நிச்சயமாக ஒரு பக்தி மாணவர் இருப்பார். அவருக்கு தெரிந்திருக்கும் இது நம்முடைய சத்துல நடக்கல, கடவுளுடைய கருணையில நடக்குது. இவ்வளவு விஷயங்கள் சாத்தியம் இல்லை. அப்ப நமக்கு ரொம்ப முக்கியமா என்ன தேவைப்படுது? ஆக்ஷன் தேவைப்படும். குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மனிதத்தை தாழ்வு சொல்றார். நான் வேலை செய்வேன், குடும்பத்தை காப்பாற்றுவேன், நாட்டை காப்பாற்றுவேன், ஊருக்கு உழைப்பேன் அப்படின்னு கிளம்புனா சாமி மடிய தட்டிக்கிட்டு மல்யுத்த பயில்வான் மாதிரி வந்து நான் ஹெல்ப் பண்றேன் இவனுக்கு அவ்வளவு வேலை பார்க்கிறான் வந்து நிற்குவான். குடிசைவலின் ஒருவருக்கு மனிதத்தை தாழ்வு மடிய தட்டி வச்சு நிற்பான். அப்ப அதுக்கு முன்னாடி என்ன தேவைப்படுது? இனிஷியேட். மொத்தமா ஜாதகங்களை நம்புறவங்களுக்கு தெரியும் 12 ராசி 27 நட்சத்திரங்க. 800 கோடி பேருக்கு இந்த 12 ராசி 27 நட்சத்திரம் தான். 800 கோடி பேருக்கு மக்கள் தொகையை ஒட்டு வருவாங்க. இந்தியாவில் உள்ள சொல்ல எல்லாருக்குமே சரி உலகம் முழுக்க 800 கோடி. அப்ப இந்த 12 ராசி 27 நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு 800 கோடி பேருக்கு வந்து எப்படி வேரியன்ட் ஆஃப் லைஃப் இருக்குது, எப்படி வந்து ஒருத்தர் வந்து செலுத்த வைக்கிறாரு, ஒருத்தர் வந்து நேரம் பார்க்கிறாரு, எப்படி நடக்குது அப்படின்னா அதுக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு உதாரணம் பெருமக்கள் சொன்னாங்க. ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளிக்கு ஒரு அம்பானிக்கும் ஒரே ராசி நட்சத்திரம் வச்சு நம்ம அனில் அம்பானிக்கும் சரி முகேஷ் அம்பானிக்கும் இவருக்கு வந்து அனில் அம்பானி வந்து நேரம் தெரிஞ்சிருக்காங்க. முகேஷ் அம்பானிக்கும் இவருக்கு வந்து ஒரே ராசி நட்சத்திரம் வச்சிருக்கு, ஒரே கிரகம் ஓடுதுன்னு வச்சிருக்கு. இவரும் செருப்பு தைச்சிட்டு இருக்கிறாரு, அவரும் அம்பானியா உட்கார்ந்துருக்கு. இது எப்படி நேரம் சரியா இருக்கும் அப்படின்னா நல்ல நாள் இன்னைக்கு நல்ல பொழுது வந்துருச்சு அப்படின்னா செருப்பு தைக்கிற தொழிலாளிக்கு 50 செருப்பு வரும், அம்பானிக்கு ஜியோன்னு ஐடியா வரும். உங்களுக்கு நீங்க என்ன செய்கிறீர்களோ அதுல உங்களுக்கு நல்ல நேரம். என்ன செய்கிறோம் நீங்க வந்து ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல வந்து இறங்கணும் இறங்கல அப்படின்ற ஒரு குழப்பத்தை இருந்து அப்ப நிறைய ஜோசியர் வந்து அவருக்கு நேரம் நல்லா இருக்கு, அரச பதவி, அரசு அங்கீகாரம், அரச கௌரவம், உத்தரவாதம்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன நடந்துச்சோ யார் கண்டுபிடிச்சோ தலைவர் வர மாட்டேங்கிறார். அதெல்லாம் புரிஞ்சு வச்சு யுவன் பிலீவ் தேர்தல் முடிஞ்ச உடனே அவருக்கு சென்ட்ரல் கவர்மெண்டோட தாதா சாஹேப் பால்கே அவார்டு கிடைச்சது. அப்ப நான் சொன்னேன் ஒருவேளை நீங்க எலெக்ஷன்ல இருந்தீங்கன்னா வெற்றி கிடைச்சிருக்குமோ என்னமோ, உங்களுக்கு கிடைக்கணும்னு எழுதிருக்கு. ஆனா நீங்க ரேஸ்ல இருந்தா தானே, நீங்க ரேஸ்ல இல்லாத கிடைக்கும். அப்ப ரேஸ்ல இருந்து அவர் குவிட் பண்ணிட்டாரு. ஆனாலும் அந்த நேரம் இருக்காது. சென்ட்ரல் கவர்மெண்டுடைய அங்கீகாரம் கிடைக்குது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 1 மணி நேரத்துக்கு மேல அவருக்கு வந்து பார்ட்டி பண்ணி தனியா அவரும் அண்ணியும் மட்டும் இருந்து அவ்வளவு நேரம் வந்து பார்ட்டி பண்ணாங்க. அவ்வளவு பெரிய அங்கீகாரம். அப்ப நேரம் நல்லா இருக்குது. ஓகே, நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? அந்த நல்ல நேரத்துல நல்ல வேலைகள் பார்க்க வேண்டாம், கெட்ட நேரத்திலையும் சமாளிச்சுக்கலாம். நல்ல நேரத்துல கெட்ட வேலை பார்க்கறேன், கெட்ட நேரத்துல அப்ப நம்ம வந்து குட் டைம் பேட் டைம் அப்படின்னு அது ஓகே, அது வந்து எல்லாருக்கும் இருக்க முடியும். அதுல நாம என்ன பண்றோம் அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப அந்த செயல்ல வந்து பேச்சு ஒரு பெரிய இதான் திரு வெங்கடேஸ்வர ஐடியா வச்சு பாருங்க. செயல் வந்து நெட்வொர்க்கிங் ஆகுது,
பிசினஸ் பீப்புளா இருக்குது. நான் இங்க முதல்ல நான் யோசிச்சேன், எல்லாருமே சராசரியாக ஒரு 35-40 வயசுல இருக்கிறீங்க, எல்லாருமே தொழில் முனைவோரா இருக்கீங்க. 90% எல்லாருமே ஹார்ட் ஒர்க்கிங்ல உங்க ஊருக்கு நீங்க வந்து நல்லா சம்பாதிக்கிறீங்க, வெள்ளிகள்ல பேசக்கூடிய ஆளா இருக்கீங்க. உங்கள்கிட்ட நான் வந்து கொள்ளப்பட்டது எப்படி ஊசிக்குது, உங்கள்கிட்ட நான் என்ன சொல்றேன்னு நினைக்கும் போது இந்த யோசனை வச்சு பேச்சையும் செயலையும் எப்படி மிக்ஸ் பண்றாரு. திட்டமோ செயல், ஆனா அதுக்கு நடக்கிறதோ பேச்சு. என்ன கணக்கு? இப்ப நம்ம வந்து இங்க வேற ஒரு மாதிரி நெட்வொர்க்கிங்ல இங்க நடக்கணும். ஒரு ஆளு ஒரு சரக்கு பார்ட்டி ட்ரிக் பார்ட்டி வச்சு வாங்க, நீங்க இது பண்றீங்களா, நான் அது பண்றேன் வாங்க, அப்படிதான் வரும். இங்க பேச்சு கொடுக்கணும்னா இந்த அவர் அழகா சொன்னாரு, சஸ்டெய்னிங் மோட்டிவேஷன். நமக்கு என்ன நிறைய நேரங்கள்ல வந்து நமக்கு இந்த லோ வந்தது, அப்ப முடிவெடுக்க முடியாம நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிடுவோம். அப்ப இந்த தொடர்ந்து வரக்கூடிய சிந்தனைகள், பேச்சு என்ன செய்யும்? சிந்தனை இருக்கும். சிந்தனை என்ன விளைவிக்கும்? செயலுக்கும். அப்ப இந்த பேச்சுக்கும் செயலுக்குமான கனெக்டிவிட்டியாக சிந்தனை இருக்கு, திங்கிங், தாட் ப்ராசஸ் இருக்கு. அப்ப நம்ம பேச்சு நிறைய நல்ல விஷயங்களை கேட்கிறது, சத் விஷயங்கள். சத்சங்கம் ஒரு வார்த்தை பயன்படுத்தலாம். பாரதி சொன்னாங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேரணும் அப்படின்னு. ரொம்ப கவனமா ஃப்ரெண்ட்ஸ் சேர்க்கணும். ஏற்கனவே சொன்னாங்க, நல்ல ஃப்ரெண்டா இருக்கும். உன்னுடைய ஃப்ரெண்டை பத்தி சொல்லு, உன்னை பத்தி சொல்றேங்கிறது பழைய படம் நம்ம பார்த்துருவோம். அப்ப உருப்படியான ஃப்ரெண்டா இருந்தா நமக்கு வந்து ஆச்சரியமான பல விஷயங்கள் கிடைக்கும், அவருடைய தாட் கிடைக்கும், ஐடியா கிடைக்கும். கருணாநிதி அவர்கள், மோடி அவர்கள், இவங்கெல்லாம் பெரிய ஆச்சரியம். பார்த்தீங்கன்னா திரு மூப்பனார் அவர்கள் சொல்றாரு, நீங்க கருணாநிதி கூடயும் அலைன்ஸ் வச்சிருக்கீங்க, ஜெயலலிதா கூடயும் அலைன்ஸ் வச்சிருக்கீங்க, ரெண்டு பேருக்கு என்னங்க வித்தியாசம்? அவர் சொல்றாரு, ரெண்டு பேருமே அவங்க என்ன விரும்புறாங்களோ அதான் செய்வாங்க. ரெண்டு பேருமே அவங்க என்ன விரும்புறாங்க அதான் செய்வாங்க. ஜெயலலிதா அம்மாட்ட சொல்ல முடியாது, கலைஞர்கிட்ட சொல்லிக்கலாம். அவர் கேட்டுப்பாரு, இல்லையா விளையாயா கல்யாணம், ஆனா அவர் நினைச்சதான் செய்வார். பட் அட்லீஸ்ட் ஒரு ஆடியன்ஸ் கிடைக்கும் நமக்கு வந்து ஒரு விஷயம். அதே தான் பாரத நரேந்திர மோடி பிரசாந்த் கிஷோர் பாண்டே வந்து எப்படியாவது பாரத நரேந்திர மோடி எப்படியாவது ஒரு கூட்டி இறக்கணும்னு கடுமையா ட்ரை பண்றாரு. அவர்கிட்ட வந்து கொஞ்ச நாள் வேலை பார்த்தாரு, அதனால அப்படி கோமாயிட்டாரு. அவர் சொல்றாரு, மோடிட்ட என்னங்க பெரிய அட்வான்டேஜ் பாக்குறீங்கன்னா, இஸ் a great listener அப்படின்னா. பிரசாந்த் கிஷோர் சொன்ன விஷயம், ஒரு கிரேட் லிசனர். யார் அதிகமாக கேட்கிறார்களோ ஓசியில உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருது. ஓசியில உங்களுக்கு ஐடியா கிடைச்சு, அது நம்ம வந்து காசு கொடுத்து இன்னொரு விஷயமா பண்றது நமக்கு வந்து அந்த ஐடியாவா இருக்கிறது. அப்ப வந்து இந்த பேச்சு, நல்ல விஷயங்களை, சத் சங்கம், சத் விஷயங்களை கேட்கிறது எசென்சியலா இருக்குது. அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு தெரியும், நிறைய பிளாஷ் மீடியா போர்ல இந்த ஒட்டுமொத்த உலகம் சத்தத்தில் இயங்குகிறது, ஆடியோல இயங்குது. வைப்ரேஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை பண்றோம், நல்ல வைப் இருக்கு பாத்தோம்ல. அந்த வைப் வந்து எப்படி இந்த சத்தங்கள், ஹோமங்கள்ல, புனிதர்கள்ல, கோயில்கள்ல, பூஜைகள் மாதிரி வந்து மசூதிகள், சர்ச்சில் அந்த பிரார்த்தனைகள் நடக்கிறது மூலமா என்ன நடக்குன்னா நல்ல வைப் வந்து. அப்ப ரெண்டாவது முக்கியமான விஷயம், நீங்க செயல்படும் போது எவன் உங்களை டிமோட்டிவேட் பண்றானோ அவனை கழட்டணும். நீங்க செய்ய வேண்டிய முதல் செயல் அதான். மாப்ப என்னத்த பிசினஸ் ஆரம்பிச்சு, என்னத்த பெரிய ஆளாயா, இது மாதிரி எவ்வளவு பேர் நடுத்தர சொல்லுங்க, சம்பளம் வாங்கணுமா 1 லட்சம் வெள்ளி, நல்லா சந்தோஷமா வாழ்ந்துட்டு போடா, நீ என்ன லூசு மாதிரி இருந்து பிசினஸ் பண்ணேன்னு இப்படி பீரிய கிளப்பிற்கே பல பேர் இருப்பாங்க. ஏன்னா அவன் என்ன ஒண்ணு பண்ண முடியாது உட்காந்துருவான். நீங்க சந்தோஷமா சம்பாதிச்சு கார் வாங்கிட்டேன்னு பாண்டே எல்லாம் வந்து என்ன சும்மா கார் வாங்கலாம், எனக்கு தெரியாதா, ஒரு பேட்டிக்கு மேல எவ்வளவு வாங்குறானா, கீழே எவ்வளவு வாங்குறானா. நான் உங்க வாய்மூர்த்தம் பழிக்கிட்டேன், பாரதி சொல்லியிருந்தாங்க, நீங்க எத்தனை பேருக்கு பினாமியா இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. அது உங்க வாய்மூர்த்தம் பழிக்கிட்டு தாயே, ஒரு 10 பேர் உட்காந்து காசு எனக்கு போடணும், நல்ல வார்த்தை சொல்லி நல்ல நாளுமா சொல்லியிருக்கேன். நீங்க 10 பேர் அப்படியே நினைச்சு இந்த பீஸ் ஒருத்தியான பீஸ் தான் வந்து நான் ஒரு பினாமியா போட்டோம், நான் மாதிரி சந்தோஷமா வாழ்ந்து அவ்வளவு விவரம் இங்கே குத்த வச்சிருக்கேன். அப்ப வந்து நல்ல நண்பர்களை செலக்ட் பண்ணணும், பிரச்சனை இல்லை. கெட்ட நண்பர்களை சேர்க்காமல் இருக்கும். நீங்க நல்ல நண்பர் கிடைக்கலங்க, இப்ப முருகேசனா இருக்கா, மாடசாமி தான் இருக்கா, கன்சாமி தான் இருக்கான்னு உட்கார்ந்துருக்காம அவன் நல்லவனா இருந்தா சேர்த்துக்கோங்க, நல்லவனா இருந்தா பக்கத்து போவாங்க. அட்லீஸ்ட் கெட்ட விஷயங்கள் உள்ள வராம இருக்கும், நெகட்டிவ் வைப் உள்ள திணிக்கப்படாம இருக்கும். அப்ப பாசிட்டிவ் வைப் வந்து மைண்ட்ல இருக்க ரொம்ப முக்கியமான விஷயம். நெட்வொர்க்கிங் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது. லாஸ்ட் 2 லைன்ஸ் வந்தோம். ஒன்னு, இந்தியன் கனெக்டை வந்து விட்டுறாதுங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், இன்னைக்கு நம்முடைய பெருமக்கள் ராம்ல இருந்து சிவராஜ் எல்லா பெருமக்களுமே வந்து சிங்கப்பூர் முழுக்க தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள் சொன்னா ரொம்ப முக்கியமான காரணம் நெட்வொர்க்கிங். திரு ராம் அவர்கள்ட்ட வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே காம்ப்ளிகேட்டட் விஷயங்கள் தான். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து அவர் ரீச் பண்ணும் போதே ஒரு பிரச்சனை தான் ரீச் பண்ணும். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கால் வந்தா பிரச்சனையோட தான் வரும். அப்ப அதை பூரா ஃபினிஷ் பண்ணி வந்து நிற்கிறாங்கன்னா ரொம்ப சிம்பிளான காரணம் இந்த நெட்வொர்க்கிங். அப்ப எல்லா பக்கமும் ஆள் பிடிச்சிருக்கு. ரொம்ப முக்கியமா சொந்த ஊர் ஆள் வச்சிருக்கு. நீங்க இங்க சிங்கப்பூர்ல இருக்கிறீங்க, அக்கம் பக்கத்துல நமக்கு ஏதாவது தேவைன்னா ஊர்ல இருக்கக்கூடிய பாட்டி, அம்மா, அப்பா, தாத்தா, பெரியவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ண முடிஞ்சது. அத மாதிரி விஷயங்கள் அது வந்து பர்சனல் லைஃப்ல மட்டும் இல்ல. அகைன் மார்க் மை வேர்ட்ஸ், அடுத்த 10 வருஷத்துல இந்தியா வந்து going to reach huge எக்கனாமிக்கல் ஹைட்.